ஹலோ நண்பா, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 27th சாப்டரும் 28th சாப்டர் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து அந்த மித்திக்கல் வேர்ல்டு எடுத்து வந்து இதோட 20 நாள் ஆகுது. என்னுடைய பாடி அட்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக் வந்து நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னால் என்னுடைய மசில்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ், பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டெபிலைஸாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது எல்லாமே நான் அந்த ஹெர்போடைய ஸ்மெல்ல எண்டூர் பண்ணதுக்கான கிடைச்ச ரிசல்ட். ஷேப்லெஸ் இன்யான் மைண்ட் கல்டிவேஷனில் நான் இப்போ ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் 3rd ஸ்டாரை ரீச் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறனோ அவ்வளோ எல்லாருக்கும் வந்து நான் ஆர்டினரி ஸ்காலர் மாதிரி தெரியுறேன். அண்ட் 3 செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசமான ப்ரெஷர் பாயிண்ட் ஷிஃப்ட், வாய்ட் கிளவுட், அப்சல்யூட் ஸ்ட்ரைக் எல்லாமே இப்போ ஃபைனலா ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. இந்த பிரஷர் பாயிண்ட் ஷிஃப்ட் வந்து என்னோட பாடியோட பொசிஷனை சர்டனான டைமுக்கு சேஞ்ச் பண்ண அலோ பண்ணுது. இப்போ அது 15 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. த எனர்ஜி பேரியர் ஆஃப் வாய்ட் கிளவுட் வந்து இப்போ மோர் ப்ரிசைஸா ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபைனலா என்னால இப்போ பெனிட்ரேட்டிங் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ண முடியும். பெனிட்ரேட்டிங் ஸ்ட்ரைக் அப்படின்றது நான் ஒரு இடத்தை தொட்டு அதை பெனிட்ரேட் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் வந்து நான் நினைச்ச இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 டைல மேல வச்சுட்டு டைல்ஸோடைய மேல் பாகத்துல நான் பெனிட்ரேட் பண்ணேன் அப்படின்னா அந்த பெனிட்ரேட்டிங் ஸ்ட்ரைக்கோட இம்பாக்ட் வந்து மேல் டைல்ஸை தவிர மீதி எல்லா இடத்துலயும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். வெதர் அது வந்து கிரவுண்டா இருக்கலாம், இல்ல ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல பர்சனா கூட இருக்கலாம். தி எனர்ஜி பேரியர் ஆஃப் வாய்ட் கிளவுட் வந்து எல்லா அட்டாக்ஸ்க்கும் ஒர்க் ஆகாது. சோ பெனிட்ரேட்டிங் ஸ்ட்ரைக் தான் நான் வச்சிருக்கிற பெஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக். பிளஸ் நான் நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணும்போது அது ஜஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்கா மட்டும் இருக்காது. 3 ஈவில்ஸ்ல 2 ஈவில்ஸ் எடுத்ததுக்கே வந்து இவ்வளவு அமேசிங்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சோ இதுதான் வந்து இந்த 3வது ஈவிலான பாய்சன் யாங் பீடுல தேர்றதுக்காக இன்னும் என்ன தூண்டுது. சோ இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் எடுத்து பார்க்கறான். வாட் எ எக்ஸலென்ட் ஸ்வாட். நான் முறை மெலன்ஸ் லீடரா இருக்கும் போது வச்சிருந்த 3 டிவைன் ஸ்வாடுக்கு கம்பேரபிளா இருக்கு. இட் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா இந்த ஸ்வாடே வந்து எனக்காக உருவாக்கப்பட்டது தான். இந்த ஸ்வாடுல யூஸ் பண்ணிருக்கிற ட்ரேஸ் வந்து ரொம்ப ஓல்டு ஒன்னா இருக்கு. ப்ராபபிலி பிகாஸ் அயன் சொசைட்டி மாஸ்டர் வந்து இது பார்க்க அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிருக்கணும். என்னுடைய பாஸ் லெவல்ல நான் வந்து இந்த ஸ்வாட்ல ரீச் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பாடியும் இந்த ஸ்வாடையும் வந்து நான் இன்வைட் பண்ணணும். குட் திங் இந்த ஸ்வாட் இப்போதைக்கு என் கையில இருக்கு. அதுக்கு நான் அயன் சொசைட்டி மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னுடைய ஃபேவரட் ஸ்வாட் திருப்பி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சின்ஸ் அது எல்லாமே அலைன்ஸ்ல இருக்கு. சோ நான் இந்த ஸ்வாடை யூஸ் பண்ண பழகிக்கணும். லெட்ஸ் see இந்த ஸ்வாடோட நேம் இதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிட். இதுதான் வந்து ஃபிட்டிங்கான நேம். சின்ஸ் நான் ரீஇன்கார்னேஷன் ஆகல அப்படின்னா எனக்கு இது கிடைச்சிருக்காது. கமான் ஸ்பிரிட் அப்படின்னு ஸ்வாட கூப்பிடுறான். பட் அங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான். ஸ்வாட் அப்படியே நிக்குது. திரும்பவும் வா அப்படின்னு கூப்பிடுறான். பட் அது வர மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ வந்து நான் உன்னை வான் கூட்டேன், ஏன் நீ அதுக்குள்ள டிசபிடியன்ட்டா இருக்க? ரைட், இப்போதைக்கு நீ வெக்கப்படுறன்னு தோணுது. இட்ஸ் ஓகே, ஃபியூச்சர்ல நம்ம ரொம்ப நாள் ஒன்னா டிராவல் பண்ண போறோம்ன்றான். பட் 10 நாளுக்கு அப்புறமும் ஸ்வாட் இவன் கூப்பிடும் போது வரல. நம்ம ஹீரோ அவன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம 10 நாளா ஒன்னா இருக்கோம். சோ ஏன் நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்ற? ஜஸ்ட் கிவ் அப் பண்ணு அப்படின்றான். அது ஒன்னும் ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. சரி வாட் எவர் யூ லிட்டில் செட்டன் திட்டிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஸ்னோ ஃபீல்ட விட்டு கிளம்புறான். சோ ரூம்குள்ள வரான். சாங் வந்து யங் மாஸ்டர் நீங்க ஃபைனலா வெளில வந்துட்டீங்களா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி ஓடி வரா. நம்ம ஹீரோ வந்து எதுக்கு நீ இங்க இருக்க, எனக்காக வெயிட் பண்றியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சாங் வந்து நான் மட்டும் இல்ல, முறைமலைன்ஸ் பிரான்ச் லீடரும் இங்க இருக்காரு, நாங்க வந்து 3 நாளா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து முறைமலைன்ஸ் பிரான்ச் லீடரா, அவங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அவரோட பேர் வந்து மோன்யாங் அப்படின்னு சொன்னாருன்றா. நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு ஹோ அவனா அப்படின்றான். நம்ம சாங்கோடைய மனசுல திருப்பி யங் மாஸ்டர் வந்து அவங்கள தெரிஞ்ச மாதிரி ஆக்ஷன் போடுறாரு. எவர் சின்ஸ் அந்த பிளட் மஷ்ரூம் பாய்சன் எடுத்ததுல இருந்து இந்த வீடான ஹாபிட் அவருக்கு வந்துருச்சு. எஸ், அண்ட் இன்னொரு நியூஸும் இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி மெடிசன் கிங் கிளான்ல இருந்து லெட்டர் வந்திருந்தது. நம்ம லீடர் அந்த லெட்டரை படிச்சு பார்த்தாரு. அவர் சந்தோஷப்பட்ட மாதிரி தான் இருந்தது அப்படின்றா. நம்ம ஹீரோ மெடிசன் கிங் கிளானான்னு சந்தோஷப்படுறான். மெடிசன் கிங் கிளான் வந்து உலகத்துல உள்ள எல்லா மெடிசன் மேலயும் ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. இன்னொரு விஷயமும் அந்த பிளேஸை பத்தி சொல்லுவாங்க. அந்த பிளேஸ்ல இந்த உலகத்துல சிம்பிளா கிடைக்காத எல்லா ட்ரக்ஸும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுங்க ரிட்டர்ன் லெட்டரை சென்ட் பண்ணிருக்கானுங்க அப்படின்னா அவனுங்கள்ட்ட கண்டிப்பா பாய்சன் யான் பீடல் இருக்கு. டு திங்க் இந்த 3 ஈவில்ஸ் நான் இவ்வளவு சீக்கிரம் எடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலான்றான். சாங் வந்து ஏன் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, நான் வந்து நீங்க குளிக்கிறதுக்காக தண்ணி ப்ரிப்பேர் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க லீடரை பார்த்துட்டு அடுத்து முறைமலைன்ஸ் கெஸ்ட்டை விசிட் பண்ணுங்க குயிக்கா அப்படின்றா. நம்ம ஹீரோவும் அவனோட கிராண்ட் ஃபாதரை மீட் பண்ண போறான். உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோ வந்து நான் மெடிசன் கிங் கிளான்ல இருந்து லெட்டர் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து ஆமா, நான் நிறைய பேருக்கு லெட்டர் அனுப்பிச்சேன், அதுல 3 பிளேஸ் வந்து ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அதுல ஒருத்தவனுங்க தான் மெடிசன் கிங் கிளான். நீயே படிச்சு பாரு, உனக்கு பாய்சன் யான் பீடல் வேணும் அப்படின்னா அவனுங்க உன்ன நேரடியா மெடிசன் கிங் கிளானுக்கு வந்து வாங்கிட்டு போக சொல்றானுங்க. அவனுங்க என்ன ஸ்கீம் பண்றானுங்கன்னு எனக்கு தெரியல. லெட்டர்ல வந்து டியர் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு, மெடிசன் கிங் வேலைக்கிட்ட இண்டீட் பாய்சன் யான் பீடல் இருக்கு, எங்களுக்கு எந்த ஒரு பினான்சியல் பேமெண்ட்டும் வேணாம், பட் ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் இங்க கிளம்பி வந்து அவரே எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு போட்டிருக்கு. சோ அவனுங்கள்ட்ட பாய்சன் யான் பீடல் இருக்கு, அதை தான் அவனுங்க போட்டிருக்கானுங்க. கிராண்ட் ஃபாதரும் வந்து ஆமா பெட்டர், அவனுங்க வேற ஏதாவது ட்ரெஷரும் இல்ல வேற ஏதாவது பேமெண்ட் மெத்தடும் கேட்டிருந்தா பரவாயில்ல அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து இது ப்ராபப்லி ஒரு பிக் டீல் கிடையாது, அவனுங்களுக்கு வேற ஏதாவது இன்டென்ஷன் இருந்தது
இருந்தது அப்படின்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சு எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்மளை கூப்பிட மாட்டானுங்க. ஐ அஸ்யூம் அவனுங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்கானுங்க, நம்மளுடைய ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுது. சோ நீங்க கவலைப்படாதீங்க, நானே வந்து மெடிசன் கிங் கிளானுக்கு போறேன் அப்படின்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து அவனுங்க என்ன பிளான் பண்றானுங்களே நம்மளுக்கு தெரியாது, இல்ல நீ போ பட் கேர்ஃபுல்லா இரு அப்படின்றான். நம்ம ஹீரோவும் சரி நான் முறைமலைன்ஸ் கெஸ்ட்டை மீட் பண்ணணும் கிளம்புறான்றான். இப்போ அப்படியே நடந்து கெஸ்ட் ரூமுக்கு வரான். நீங்க ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, நான் பீஹான் ஹெவன்லி கிராண்டாச்சோடைய ஃபர்ஸ்ட் சன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றான். இவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே நைஸ் டு மீட் யூ, எல்லாரும் சொல்ற மாதிரி நீ அழகா தான் இருக்க, என் பேர் மோகான் அப்படின்றான். இவன் தான் முறைமலைன்ஸ் பிரான்ச் லீடர் டூ டைகர் ஸ்வாட். நம்ம ஹீரோ வந்து ஹோ இவனா, நான் இவனா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ஸ்ல ஃபியூ டைம்ஸ் பார்த்திருக்கேன், அவன் ஆல்வேஸ் சிரிச்சுக்கிட்டே ரிலாக்ஸ்டா இருப்பான் அண்ட் நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் எல்லாத்துக்குமே வந்து சிரிச்சுக்கிட்டே ஒத்துப்பான். சோ அவனுடைய நிக் நேமே வந்து ஹோஹோ ஸ்வாட். அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே செலிபிரிட்டியை ரியல் லைஃப்ல பாக்குறது ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்றான். நம்ம ஹீரோ நான் அவ்வளவு ஃபேமஸா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து அஃப்கோர்ஸ் மொத்த மாகாணமே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கு, எக்ஸமைன் கிளானோடைய ட்ரூ நேச்சரை நினைச்சு ஷாக் ஆனதை விட நீ பண்ண சாதனையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்ததுனால உலகமே தலைகீழா மாறிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து உலகமே என்னால தலைகீழா மாறிடுச்சு, பட் என்னையும் முறைமலைன்ஸோடைய பிரான்ச் லீடர் மட்டும் தான் பார்க்க வந்திருக்காரு அப்படின்றான். அதுக்கு அவனும் வந்து உன்னை எம்பாரஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு, இது என்னோட ஃபால்ட் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து சவுதர்ன் ரீஜன்ல வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த இடமே இப்ப கேஆட்டிக்கா இருக்கு, புதுசா எவனோ எங்கேருந்தோ வரானுங்க அண்ட் எல்லா இடத்துலயும் போய் ரொம்ப பிரச்சனை பண்றானுங்க, அதை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில பேர் ஸ்ட்ரீட்ல நடந்து போறவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம சண்டை போடலாமா அப்படின்றானுங்க அண்ட் இந்த எவன்லி சில்க் வாம்ஸும் வெளில வந்து மக்களை ப்ரோவோக் பண்ணி சண்டைக்கு இழுக்கிறானுங்க, எல்லாருமே வந்து அவனுங்களை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னோம், பட் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து எவன்லி சில்க் வாம் பண்ணானுங்களா, நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, உனக்கு எவன்லி சில்க் வாம தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ மழுப்புற மாதிரி ஜஸ்ட் அவங்களை பத்தி நான் கேள்விதான் பட்டிருக்கேன் அப்படின்றான். அதுக்கு அவன் சிரிச்சுட்டு ஐ தாட் உங்களுக்கு அவனுங்களை தெரியும்னு நினைச்சேன் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எதுக்கு நீங்க இப்ப இங்க வந்திருக்கீங்கன்றத சொல்லுங்க அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து உன்னை முறைமலைன்ஸ்ல ஜாயின் பண்ண இன்வைட் பண்றோம் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியமா பாக்குறான், இவ்வளவு நாள் முறைமலைன்ஸ் லீடரா இருந்த பிறகு திருப்பியும் என்ன வேலை செய்ய முறைமலைன்ஸ்ல ஸ்கவுட் பண்றானுங்க அப்படின்னு பாக்குறான். அவன் வந்து உடனே பெருமையா பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு தெரியுமா முறைமலைன்ஸ் வந்து யாரையும் ஜஸ்ட் லைக் தட்னு எடுக்க மாட்டாங்க, அதே போல உன்ன மாதிரி டேலண்டட் இண்டிவிஜுவலையும் தனியா விட மாட்டாங்க, முறைமலைன்ஸ் வந்து ஒருத்தவனை ஜீனியஸா ரெகக்னைஸ் பண்றது எவ்வளவு பெரிய ஹானர் தெரியுமா, இப்போ உன்னால உன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை வெளில கொண்டு வர முடியும், உன்னை ரெக்கமெண்ட் பண்ணது முறைமலைன்ஸோடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து முறைமலைன்ஸோடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஜிஹல் தானே இருந்தா அப்படின்னு சொல்றான். அவன் வந்து ஹோ உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் அவ டேலண்டட்னு ஒரு தாட்டி கேள்விப்பட்டான் அப்படின்றான். இவன் வந்து உனக்கு ஏதாவது வியர்ட் ஹாபிட் இருக்கா, உனக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற, இது பேட் ஹாபிட்னு சொல்லிட்டு வெல் எனிவே சின்ஸ் அவளை பத்தி நம்ம பேசும்போது நீ அலைன்ஸ்க்கே வந்தாலும் உன்னால அவளை இப்ப பார்க்க முடியாது அப்படின்றான். நம்ம ஹீரோ ஏன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து அவ முறைமலைன்ஸை விட்டு போயிட்டா அப்படின்றான். சோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வந்து ஜீகல் சின்ன வயசுல எப்படி இருந்தான்றத நினைச்சு பாக்குறான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வரா அங்கிள் அங்கிள் அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே உனக்கு இப்ப நடக்க வேற தெரியுமா, என்கிட்ட ஓடிவா அப்படின்றான். பட் அவ டப்புன்னு கீழே வந்துடுறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஜீகல் நீ ஓகேவா, உனக்கு எங்கேயும் அடிப்படலையே அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து அங்கிள் ஜீகல் இப்ப நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து ஓகே நான் உன்னை தூக்கிக்கிறேன், பட் நீ எனக்கு வந்து முத்தம் கொடுக்கணும் அப்படின்றான். அவன் வந்து அவனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி அவனோட மூஞ்ச கடிச்சிடறா. அவனும் வந்து நான் உன்னை முத்தம் தான் கொடுக்க சொன்ன கடிக்க சொல்ல அப்படின்னு அழுறான். சோ இப்ப ரியாலிட்டிக்கு வராங்க. பிரான்ச் மேனேஜர் வந்து அவ முறைமலைன்ஸை விட்டு போயிட்டான்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்து ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறான். பிரான்ச் லீடர் வந்து ஆஃப்டர் முறைமலைன்ஸ் லீடர் சடனா செத்த பிறகு அவ ரொம்ப ஷாக்ல இருந்தா அண்ட் அவளால சாப்பிட கூட முடியல, எங்களுக்கு ஏன்னு புரியுது, ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கும் அவளுக்கும் முறைமலைன்ஸ் லீடர் தான் ஒரு காட் ஃபாதர் மாதிரி அப்படின்றான். நம்ம ஹீரோடைய மனசுல ப்ராபபிலி அவ தான் என்ன ஃபர்ஸ்ட் பாத்துருப்பா, நானே என்ன கொண்டுகிட்டதை நினைச்சு அவ ரொம்ப ஷாக்ல இருந்திருப்பா, அவ என்ன பார்த்தான்னு அவளால நம்பிருக்கவே முடியாது, ஜிஹல் நான் இந்த ஸ்டேட்ல இருந்ததுனால உன்னை நான் கன்சிடரே பண்ணல, நான் அட்லீஸ்ட் உன்னை செக்காவது பண்ணிருக்கணும், சின்ஸ் பேசிக்கலி நீ என்னுடைய ரியல் கிராண்ட் டாட்டர் மாதிரி அப்படின்றான். எனிவே இப்ப மோ வந்து அந்த பொசிஷன்ல இருக்கான், அவனும் வந்து டேலண்டட் இண்டிவிஜுவல் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து முறைமலைன்ஸ்க்கு என்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். பிரான்ச் மேனேஜர் வந்து அவங்க உன்னை வந்து முறைமலைன்ஸோடைய டிஸ்கிரிப்ஷன் பிரான்ச்ல ஜாயின் பண்ண சொல்றாங்கன்றான். நம்ம ஹீரோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பிரான்ச்சா, பிகாஸ் ஜான்ஜூ ஃபோர்ஸ் வந்து அவங்களுடைய ஓன் கோடை யூஸ் பண்றதுனால இந்த டிஸ்கிரிப்ஷன் பிரான்ச் வந்து அவங்களுடைய சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸை டிஸ்கிரிப்ட் பண்ண உருவாக்கப்பட்டது. அந்த குரூப்ல எல்லாருமே இன்டெலிஜென்ஸ் பீப்புளா இருப்பாங்க. சோ அவனுக்கு ப்ராபபிலி ஹெவன்லி கிராண்ட் ஜீனியஸான என்னையும் ரெக்ரூட் பண்ணலாம்னு பார்த்திருப்பானுங்க. நம்ம ஹீரோ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். நம்ம பிரான்ச் லீடர் வந்து நீ தான் இந்த ஹெவன்லி கிராண்ட் ஆக்சுவலி ஸ்மார்ட்டஸ்ட் ஒன்னு, நீ என்ன பண்ணலான் இருக்க, இந்த பெரிய உலகத்தை பார்க்காம இங்கேயே அடைஞ்சு கிடக்கலாம் இருக்கியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ திரும்பவும் ரிஜெக்ட் பண்றான். பிரான்ச் மேனேஜர் வந்து ஏன் என்ன ரீசன் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து ஜீகல் வந்து அலைன்ஸ்ல இல்ல அப்படின்றான். பிரான்ச் மேனேஜர் வந்து ஜீகல் இண்டீட் பியூட்டிஃபுல் தான், பட் அலைன்ஸ்ல இன்னும் பியூட்டிஃபுல்லான உமன்ஸ் இருக்காங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ அப்படியான்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து நாட் ரியலி, பட் அதுவா இம்பார்ட்டன்ட், உனக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நீ நல்லா ஒர்க் பண்ண அப்படின்னா நீ ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாதிரி உன்னோட ஸ்கில்ல ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து என்னோட பீக் லெவல் நான் ரீச் பண்ண முடியும்ன்றது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மட்டும் தானா, முறைமலைன்ஸ் லீடர் கிடையாதா, அப்படின்னா எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து நீ என்ன முறைமலைன்ஸ் லீடர்
ஆகணுமான்னு சொல்லிட்டு முடிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிட்டு நான் ஜஸ்ட் சொல்றேன் அப்படின்றான். பிரான்ச் மேனேஜர் வந்து ரைட், நீ எங்களை ஜாயின் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் தரோம். இது வந்து ஸ்பிரிட் மெடிசன். இது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தாடி தான் கிடைக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்காக. நீ என்ன நினைக்கிற, உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இது என்ன பிளேஸ்ன்னு நீங்க மறந்துட்டு பேசுறீங்க அப்படின்றான். அவனும் வந்து ஆமா இது எவன்லி கிராண்ட் ஆச்சு இல்ல, உங்கள்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு சோகமாயிடுறான். நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, உங்களோட ஆஃபரை நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். ஐ எம் ஷூர் நான் முரம் அலைன்ஸ்ல என்டர் ஆகிறதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். யாருக்கு தெரியும் ஃபியூச்சர் என்ன ஹோல்ட் பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்றான். அவனும் வந்து ஆல் ரைட் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் நல்லா திங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் வந்து ஐ மேக் ஷூர் இந்த பிளேஸை வந்து ஒரு குட் ஷேப்புக்கு நான் மாத்திரணும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்றான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் புதுசா 2 பேரை எஸ்கார்ட் ஸ்குவாடோடைய கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணேன். லிம்மினை வந்து எஸ்கார்ட் ஸ்குவாடோடைய கேப்டனா அசைன் பண்ணேன். இவன் எல்லா விஷயத்தையும் பொறுமையா யோசிச்சு பண்ணக்கூடியவன் அண்ட் இவன்ட்ட கிரேட் லீடர்ஷிப் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லும் இருக்கு. ஆஸ் ஃபார் வைஸ் கேப்டன் பொசிஷனுக்கு நான் ஜூ ஹேங் அப்பாயிண்ட் பண்ணேன். இவன் வந்து வெரி ஜென்டில் அண்ட் ஃப்ரெண்ட்லி. இவன் எஸ்கார்ட் ஸ்குவாட் கேப்டனுக்கும் அந்த டீமுக்கும் ஒரு நல்ல பாலமா செயல்படுவான் அப்படின்றான். இவனுங்களுடைய மனசுல எப்ப ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் வந்து மத்தவங்களுடைய டேலண்ட்டையும் பொட்டன்ஷியலையும் பார்க்க ஆரம்பிச்சாரு. அவர் இப்போ வரைக்கும் அச்சீவ் பண்ண அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை பார்க்கும்போது நாங்க ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுடைய ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட தேவைன்னு சொல்லிட்டு ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு வாழ்கன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. நாங்க எஸ்கார்ட் ஸ்குவாட் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுக்காக உயிரை கொடுத்து சண்டை போடுவோம் அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ எவ்வளவு நேரம் இவனுங்க இப்படியே கத்திட்டு இருக்க போறானுங்க. நான் நெக்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு எஸ்கார்ட் ஸ்குவாட வந்து அவனுங்க எனிமிஸ் வந்தாவோ இல்ல வேற எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாவோ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி சிஸ்டமேட்டிக்கா சொல்லி கொடுத்தேன். அண்ட் என்னோட பிரதர்ஸ்க்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் மெத்தட சொல்லி கொடுத்தேன். அவனுங்க 2 பேரும் அவங்களுடைய ஃபுட் ஒர்க்கை எப்படி யூஸ் பண்ணணும். செகண்ட் பிரதருக்கு பாம் ஸ்டேக்க சொல்லி கொடுத்தேன். தேர்ட் பிரதருக்கு அன்ரைவல்டு ஸ்டாஃப் டெக்னிக்கை சொல்லி கொடுத்தேன். அண்ட் உங்களுக்கு நான் சம் மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்க எடுத்தாதான் உங்களால ட்ரைனிங்ல குயிக்கா ப்ராசஸ் பண்ண முடியும்ன்றான். செகண்ட் பிரதர் வந்து நீ தான் பெஸ்ட் பிரதர், நீ எல்லாத்தையும் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன்றான். தேர்ட் பிரதர் வந்து ப்ளீஸ் அது என்னன்னு சொல்லுன்றான். நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்பிரிச்சுவல் ஐட்டம் வந்து சாங் அப்படின்னு கூப்பிடுறான். அவ டப்புன்னு எடுத்துட்டு வரா. நம்ம செகண்ட் பிரதர் யோசிக்கிறான், ஸ்பிரிச்சுவல் ஐட்டம் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு இல்லையா. தேர்ட் பிரதர் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஹான் நீ சொல்றது அந்த எக்ஸ்ட்ரா கிறிஸ்ட் வைப்பரை நம்ம சூரியன்ல காய வச்சமே அதுவா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து ஆமா அப்படின்றான். அவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆகுறானுங்க. செகண்ட் பிரதர் வந்து பீஹான் அது வெளியில பாக்கிறதுக்கு வேணா இப்ப ஸ்மெல் அடிக்காத மாதிரி இருக்கலாம், பட் அதை நாங்க வாயில வச்ச உடனே அந்த ஸ்மெல் அடிக்கும் அப்படின்றான். தேர்ட் பிரதர் வந்து பீஹான் நாங்க அதை சாப்பிடறதுக்கு வேற ஏதாவது மெடிசனை சாப்பிடுறோம் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிட்டு யூ காய்ஸ் நீங்க அதை தான் சாட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் மெடிசன் கிங் கிளான்ல இருந்து வர வரைக்கும் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்றான். சோ நெக்ஸ்ட் டே குதிரை வண்டியில நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். எஸ்காட்டா வந்து சாங்கும் யாங்கும் போறாங்க. நம்ம ஹீரோ வானம் இருட்டுறத பார்த்துட்டு மழை பெய்ய போகுது அப்படின்றான். அப்போ ஒரு பறவை வந்து அவனுங்க குதிரை வண்டிக்கு மேல பறந்துகிட்டே வேவு பார்த்துட்டு ஒருத்தவனோட கையில போய் உட்காருது. இவன் வந்து ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் வந்து மெடிசன் வேலைக்கு கிளம்பிட்டாரு. அவங்க சாஹிம் பாஸ் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்றான். அவனுங்களும் எல்லாம் டப்புன்னு கிளம்பிடுறானுங்க. இவன் வந்து மனசுக்குள்ளேயே யங் மாஸ்டர் லாஸ்ட் அசாசின் அட்டெம்ப்ட்ல இருந்து நீங்க எப்படியோ தப்பிச்சிட்டீங்க, பட் இந்த டைம் நாங்க ரிக்வெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் உங்க கதை இதோட முடிஞ்சது அப்படின்றான். இப்போ நம்ம ஹீரோவும் சாங்கும் ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டப்புன்னு அந்த அசாசின் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. அவன் என்ன அப்படின்னு திரும்பி பாக்குறான். அந்த பயத்துல நடுங்குறான். டப்புன்னு அவன் மூஞ்சிக்கு முன்னாடி அவனும் அட்டாக் பண்றான். அதை அவன் டாஜ் பண்ணிட்டு பாக்குறான். ஷெட் இங்க என்ன நடக்குது, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். டப்புன்னு அந்த அட்டாக் வந்து அவன் மண்டக்குள்ள பாஸ் ஆகுது. அவன் சாவறான். கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த எல்லா அசாசினும் செத்துறானுங்க. அவனுங்களை கொன்னவனுங்க வந்து ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் வந்து எங்களுக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறானுங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.